எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாவும் சமசப்தம பார்வை ஏற்படக்கூடிய தருணத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை தானுங்க எல்லாருக்கும் இருக்குது. உழைப்பு மட்டும் இருந்தால் போதாதுங்க. உழைப்போட நேரமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணி ஓடுவாங்க. 10 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அந்த இடத்துல நேரமும் சாதகமாக இருந்தால் தான் நமக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமேங்க எந்த ராசியாக இருந்தாலும், நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சந்தர்ப்பம் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதான்னு நம்ம வெளிக்காட்ட முடியும் இல்லையா? அந்த சந்தர்ப்பம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எந்த வகையில் தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருமா வளர்ச்சி வராதா, வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எந்த நாளில் எந்த மாதிரி விஷயம் வரும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கிட முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஜாதகத்தை எழுதி வச்சாங்க. ஜோதிடர்கள் வேணும்னா 1000 ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, 1000 பேரும் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது. தொழில்முறை ஜோதிடர்கள் இன்றைக்கி ஏராளமாக இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் தயவு செய்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு அடி பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு செயல் செய்கிறதுக்கு பயம் வந்துடும். மறுபடியும் எங்கே நஷ்டமாயிடுவோமோ, அந்த பயத்தாலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமல் வேறு வழி இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, உயர்ற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை உழைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? ரெண்டும் ஒன்று தான். உழைப்பு இருந்தால் தான் உயர்வு வரும். அப்போ நாம் எதுக்கு நம்ம லாக்கிப்படுவோம், எந்த நேரத்தில் நமக்கு சாதகமான பலன் இருக்குது, போகிற பாதை சரியான பாதை தானா, இது எல்லாமே நம்மளுடைய ஜாதக ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற ஆசை வரும். அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்றது ஒரு புறம். செட் ஆகிற தொழிலாக இருந்தாலும் எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒன்று இருக்குதுங்க. 40 வயசில் தான் ஒருத்தருக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது. அதாவது ஆசைன்றதை விட பிரார்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுய தொழில் செய்கிறதுக்கான பிரார்த்தம் 40 வயசில் தான் இருக்குது அப்படின்னா 30 வயசில் நம்ம சுய தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசில் சுய தொழில் நம்ம செய்வோம்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக செய்ய மாட்டோம். ஏன்? 30 வயசில் நம்ம செஞ்சு பட்ட அடி பெருசாக இருக்கும். காலம் ஃபுல்லாக அதை மல்லு கட்டுறதுக்கே, அந்த தொழிலுக்கு நஷ்டமான பணத்தை அந்த கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடும். இப்படி எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க, சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போது உங்களுடைய சூழல், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்மை அறிந்து செயல்படணும் அப்படின்ட்டு. நேர காலங்கள் தெரியாமல் ஆழம் தெரியாமல் கால் விட்டிங்கன்னா சங்கடம்தான், கஷ்டம்தான். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தானுங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தானுங்க. நம்மளுடைய வாழ்க்கையோட ஜோதிடம் எல்லா விதத்துலையும் வருது. பிறந்ததுலேருந்து கடைசி காலகட்டத்தில் போகிற வரைக்கும் ராவு காலமாக யமகண்டமாக குளிகையா நல்ல நேரமாக இப்படின்னு பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயத்தாரும் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் பார்க்குறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை, நிறைய பேர் ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய சூழலுக்கு இப்போ வந்திருக்காங்க. அப்போது
ஜோதிடம் அப்படின்றது 100% உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. தயவு செய்து எல்லா நேரத்துலையும் பார்க்கலனாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்து செயல்படுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமண தடை ஆகுதுங்க, அந்த கோவிலுக்கு போனணுங்க, இந்த கோவிலுக்கு போனணுங்க, பரிகாரம் பண்ணணுங்க, எந்திரம் பண்ணணுங்க, மந்திரம் பண்ணணுங்க. ஒரு முறை நிறுத்தி நிதானமாக எப்போ கல்யாணம் நடக்கும், ஏன் தாமதமாகுது, தடன்ற பேர் நம்ம வைக்க வேண்டாமே, ஏன் தாமதமாகுது, எப்போ கல்யாண பிராப்தம் இருக்குதுன்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு போயிட போகுது. 30 வயசில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தால் அதுக்கு முன்னாடி 4 கல்யாணம் நீங்கள் பண்ணாலும் நிலைக்காது. இப்படியெல்லாம் நிறைய நம்ம வீம்புக்கு வீரியத்துக்கு செஞ்சுக்கிட்டவங்க, செஞ்சு வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதனால் எதில் வேணும்னா நம்ம மல்லு கட்டலாம், ஆனால் வாழ்க்கையோட மல்லு கட்ட முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்ட முடியாது, விதிக்கிட்ட மல்லு கட்ட முடியாது. வாழ்க்கை ஒரு முறை தான், யார் உசுரும் யார் கையிலே இல்லை. வாழக்கூடிய நாட்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த நேரம் பாதகமாக இருக்குது, எந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சத்தியமாக ஆதாரபூர்வமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்போ கூட ஒவ்வொரு ராசிக்குண்டான சனியும் செவ்வாவும் இருவரும் பார்வை பரிமாற்றங்களை செய்தக்கூடிய நேரம் சம சப்தம பார்வை. இந்த சம சப்தம பார்வையால் யாராருக்கு எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு இதை நான் ரொம்ப நீளமாக பேச விரும்பலை, நேராக விஷயத்துக்கு வந்துடுறேனுங்க. உங்களுடைய ராசிக்குண்டான பிரமாதமான சமசப்தம பார்வை பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சமசப்தம பார்வை படக்கூடிய தருணம், சமசப்தம பார்வையில் வரக்கூடிய தருணம் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு? ஏன்னா சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் செவ்வாய். சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கும் 6வது பாவகத்துக்கும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். அதுபோக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாவும் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய கிரகமும் கிடையாது, சனி பகவானும் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய கிரகமும் கிடையாது. அதுபோக சிம்ம ராசியாதிபதி எப்படி பாவ கிரகமோ அதே மாதிரி இந்த 2 கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான். ஜோதிடத்தில் குரு பகவான், புதன், சந்திரன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் நம்ம சுப கிரகம்னு சொல்லுவோம். மற்ற 5 கிரகத்தையும் நம்ம பாவ கிரகங்கள் தான் சொல்லுவோம். அப்போ ஏற்கனவே 8வது பாவகத்தில் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். 2வது பாவகத்தில் சனியே இருந்தாலும் 2வது பாவகத்தில் செவ்வாவே இருந்தாலும் ஒரு பாவகிரகம் இன்னொரு பாவகிரகத்துடைய சாரத்தில் இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இருக்கிறது இந்த தருணத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் உத்தரம் நட்சத்திரத்தில் இருபாலரும் கெட்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலனை கொடுக்க போகிறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. வராத பணம் வந்து சேரப்போகுது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. நான் மற்றவங்களுக்கு காசு பணம் கட்டணுங்க, கடன் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சங்கடப்படுறவங்க ஒரு சிலர் இருக்கிறீங்கன்னா, கொடுத்த பணம் வராமல் இருக்குது சாமி, என் வீட்டு பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பக்கத்தில் வாங்கி கொடுத்தனுங்க, இன்றைக்கி வரைக்கும் வட்டி முதல்ல கொண்டு நான் கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்கிறீங்க. முதல் அதிகமாக போட்டுடுங்க, வியாபாரத்தில் முதல் அதிகமாக போட்டுட்டேன், கடனை வாங்கி போட்டுட்டேன், வீடு வாசல் அடமானம் வச்சு போட்டுட்டேன், எடுக்க முடியலைங்க. பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் முழுமையாக இந்த தருணத்தில் சரியாகும். இந்த சினிமா துறையில் நிறைய பேர் தயாரிப்பாளர்கள் ஆஹா ஓஹோம் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு இல்லாமல் ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் சில பேர் தயாரிப்பாளர்கள் காசு பணத்தை போட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருப்பாங்க சிம்மராசியில் பிறந்தவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் மூச்சு விடுற அளவுக்கு நல்லது நடக்கும். மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்கிறனுங்க,
நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்டு அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, குருவி சேர்க்குற மாதிரி சிறு சிறு அமௌண்ட்டாக நான் சேர்த்து கொண்டாந்து இங்கே தாரவாத்து புட்டணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வீங்க. உங்களுக்கான நேரம் இந்த நேரம்தான். பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி வரை, செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளார இதெல்லாம் சரியாயிடுமா சார்? 10 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குது, 10 கோடி ரூபாய் கடனை வந்து செப்டம்பர் 13 தேதிக்குள்ளார தீர்ந்து போயிடுமா? நான் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு செவுத்தில் ஒரு செங்கல் எடுத்தால் மீதி செங்கல், ஒரு செங்கல் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், மீதி செங்கல் ஒன்றொன்னா எடுத்து விடலாம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணு கட்டி காட்டில் விட்டுருந்தாங்க இத்தனை நாள் உங்களை, சிம்மராசியில் பிறந்தவங்களை. கண்ணு கட்டி காட்டில் விட்டவங்களை கண்ணு கட்டு அவுத்து விட்டான் ஒருத்தன். அவங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, அது எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. பார்வை தெரிஞ்சால் பாதையை பார்த்து நீங்கள் வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கு அந்த மாதிரி தான் நடக்க போகுது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏண்டா இருக்கோம், எதுக்குடா இருக்கோம், அவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரியனுடைய வீட்டில், சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய வீட்டில் வராரு. செப்டம்பர் 16ஆம் தேதி பார்த்துக்கிடுங்க, சூரியனும் புதன் ஒரே பாவகத்துக்கு வருவாங்க. புதனாதித்ய யோகமாக இருப்பாங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சம சப்தம பார்வை செய்யக்கூடிய நேரத்தில் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருவரும் இருபாலரும் ஒரே பாவகத்தில் புதன் ஆதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரா? இதை விட நல்ல நேரம் நமக்கு வரணுமா? ஐயா, இந்த பிரபஞ்சம் யாராவது ஒருத்தர் மூலியமா நமக்கு ஒரு பாதையை காட்டும். நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது, நமக்கு தேவையானதை நம்ம வாயில் ஊட்டி விடாது. இது வந்து நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, ஒரு தெய்வ வாக்க நினச்சாலும் சரி, இல்லை ஏதோ இந்த பையன் சொல்கிறான் நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே, நீங்கள் எப்படி வேணும்னு நினச்சிக்கோங்க. ஆனால் செயல்படுத்தி பாருங்கள். சந்தர்ப்பம் இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். சும்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. நம்ம வீட்டை சுற்றி உள்ளவங்க ஆரம்பத்திலிருந்து கூலி வேலைக்கு காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க. முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க. சொன்ன உடனே கெவிலி சொல்லுது, கெவிலினா எங்கள் ஊரில் பள்ளி கெவிலின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே எங்கே சொல்லுது. பொதுவாக முயற்சி செய்யுங்க, தப்பில்லை. பட்டம் பார்த்து விதைக்கணும். விதை அப்படின்றது முயற்சி, பட்டம் அப்படின்றது காலம் பார்த்து செய்யணும். காலம் நேரம் இல்லாமல் நினச்ச நேரத்தில் செஞ்சால் மூஞ்சி முகரை உடைச்சிக்கிட்டு உட்கார வேண்டியது தான். பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லக்கூடிய வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரே வார்த்தை, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல நேரம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். நம்ம மனசால் 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏற்படுத்திக்கிறதும் ஏற்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். நீங்கள் இது செஞ்சு ஆகணும்னு நான் சொல்ல வரல, செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேனுங்க. செய்கிறதும் செய்யாததும் உங்கள் விருப்பம். அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த செப்டம்பர் 13 தேதிக்குள்ளார உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, செவ்வாவுடைய தொடர்பு ஏதாவது இருக்குதா, சனியுடைய தொடர்பு ஏதாவது இருக்குதா, குரு பகவானுடைய தொடர்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி பெருசாக நமக்கு உருவானாலும் நம்மளுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஜோதிடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. தொழில்முறை ஜோதிடர்கள் அது இருந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, அவங்க கர்மா அவங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஜோலியை பார்த்து நம்ம போகணும். இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் இருந்தீங்க. ஏன் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருந்தீங்க ஒரே இடத்துல. இந்த நேரம் உங்களுக்கான நேரங்க.
துணிஞ்சு செயல்படுங்க, பிரமாதமாக இருப்பீங்க. சரியா? இப்படி இருக்கிறீங்க வாங்கக்கூடிய இடத்துல, நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, இப்படி இருக்கக்கூடியவர் வருவீங்க. இந்த நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.